ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டுங்க ஃபைனலா வந்தாச்சு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சதா 2025 ரெனால்ட் ட்ரைபரோட ஃபேஸ் லிஃப்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. நியூ விசஸ் ஓல்ட் ரெண்டு வெஹிக்கிளுமே பக்கத்துல நிப்பாட்டி இருக்கேன். பழசுல இருந்து புதுசுல என்னெல்லாம் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அண்ட் எவ்வளவு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த நியூ வெஹிக்கிளோட ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவுமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய இடம் ஈரோட்ல இருக்கக்கூடிய ஆனமலைஸ் ரெனால்ட் ஷோரூம் தாங்க. ஸோ ஈரோடு அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க புதிய ரெனால்ட் ட்ரைபர் அண்ட் அதர் ரெனால்ட் கார்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ் உங்களோட கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபேஸ் லிஃப்டர் வெர்ஷன் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் கம்ப்ளீட்டான ஒரு நியூ ரெஃப்ரெஷிங் லுக்ல நமக்கு புதுசு இருக்குங்க. பழசுக்கும் புதுசுக்கும் பாத்தீங்கன்னா ரெனால்ட் வந்து அவங்களோட லோகோவை இப்போ நமக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட நியூ லோகோ வித் நியூ கிரில் பேட்டர்ன் நமக்கு போயிருக்கு. பழசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரோம் லைன்ஸா வந்துருச்சு. இந்த தடவை பியானோ பிளாக் ஃபினிஷ்ல ஸ்ட்ரைப்ஸ் இருக்க மாதிரியான ஒரு கிரில் செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம லைட்ஸுமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பழசுல பாத்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் இருந்துச்சு, புதுசுல எல்இடி ப்ரொஜெக்டர் லைட் லாம்ப்ஸ் வந்தது வித் டிஆர்எல்ஸ் எல்லாமே மேல வர மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கீழே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ்மே வந்து புதுசுல புது டிசைனா நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்மே எல்இடி ஃபாக் லாம்ப் ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல சைட்ல வர மாதிரி நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலமே பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் அசன்ஸ் கொடுத்து இதுல நமக்கு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இப்போ ஃப்ரண்ட் லுக் முன்ன இருந்ததுக்கு விட மச் பெட்டர் ஆயிருக்குன்னே சொல்லுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்டைலிஷ் லுக்ல இப்போ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபீச்சர்ஸ் வைஸ்மே நிறையவே இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் தடவை வந்துருது. ஹெட்லாம்ப்ஸும் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வித் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸாவுமே இருக்கு. ஸோ அதுக்கான சென்சார்ஸ் எல்லாமே நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே ஃபீச்சர் அப்கிரேடாகவே இந்த தடவை நமக்கு வந்திருக்கு. சைடு லுக்கை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் வைஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சேம் லென்த் தான் 3985 mm தான் வருது. மெயினான சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீல்ஸ் தான் தடவை நமக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 185/65 ப்ரொஃபைல்ஸ்ல 50 inch வீல்ஸ் தான். பழசு நமக்கு அதே தான் இருந்துச்சு. சைஸ்ல மாற்றங்கள் இல்லை. பட் இந்த வீல்ஸோட பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டீல் வீல் தான், பட் ஃபிளெக்ஸ் வீல்னு சொல்லுவாங்க. ரெனால்ட்டோட இந்த ட்ரைபர்ல பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் வீல்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து ஒரு ஃபுல் சில்வர் ஃபினிஷாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் காம்பினேஷன் வர மாதிரி டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் வர மாதிரி இதோட டிசைனிங் கொண்டு போயிருக்காங்க. பார்க்கறதுக்கு இதுவுமே அட்ராக்டிவா இருக்குங்க. ஆன்ரோட் பிரசன்ஸ்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. மற்றபடி கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நமக்கு வந்து ஒரு 5 நியூ கலர் ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அண்ட் டூயல் டோன் கலர் ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கு. ஸோ அதில் ஒரு காம்பினேஷன் தான் இங்கே நம்ம கூட இருக்கு. ஸோ 3 டூயல் டோன் கலர் காம்பினேஷனுமே இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஆர்எம்ஸ், டோர் ஹேண்டில்ஸ் இதெல்லாமே அப்படியே பியானோ பேக் ஃபினிஷ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோருக்கு சைடில் வரக்கூடிய இந்த ஸ்கஃப்லேட்ஸ் எல்லாமே ஸ்டிக்கரிங் தாங்க. ஸோ இது வந்து பேடிங்கா நமக்கு வரல, ஸ்டிக்கரிங்கா இருக்கு. பழசுல பார்த்தாலுமே சேம். ஸோ அதுல வந்து ஒரு சிங்கிள் கலரா போயிருக்கு பாருங்க, ஒரு சிங்கிள் பிளாக் கலரா போயிருக்கு. பட் இதுல வந்து டூயல் டோன் கிரே பிளஸ் பிளாக் வர மாதிரியான ஒரு டிசைனிங் செட்டப்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் ரூஃப் ரைல்ஸ் வந்துருது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் தாங்க. கிட்டத்தட்ட 50 கிலோ வரைக்கும் வெயிட் இதில் நம்மளால ஏற்றிக்க முடியும். இந்த ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 வேரியன்ட்ல வருது. பழசு எல்லாமே பாத்தீங்கன்னா RXC, RXL, RXT, RXZ சொல்லிட்டு 4 வேரியண்டா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவங்களோட வேரியன்ட் நேம் எல்லாமே மாத்திட்டாங்க. பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா அத்தன்டிக்னு இருக்கும். அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா எவல்யூஷன், அதுக்கு அடுத்து டெக்னோ, லாஸ்ட் பாத்தீங்கன்னா எமோஷன் வேரியன்ட் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல நமக்கு அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டெக்னோலயும் எமோஷனலையும் ரூஃப் ரைல்ஸ் வந்துருது. மற்றபடி குரோம் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. கம்ப்ளீட்டா ஒரு பிளாக்ல தான் போயிருக்கு. பி பில்லர் எல்லாமே நமக்கு பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெனால்ட் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபியூயல் டேங்க் வந்து நமக்கு ரைட் சைடு தான் வரும். 40 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கெபாசிட்டி வகையில கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 182 mm. பழசுலையும் அதே தான் இருந்துச்சு, அப்படியே தான் மெயின்டைன் பண்றாங்க. அதான் டைமென்ஷன்ஸ் வைஸ் தான் இந்த சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் சேம் 182 mm நல்லா இருக்குங்க. நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் பாட்ரோல்ஸ்லாம் வித்து ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் லோட் 7 பேர் போனாலுமே நல்லா கேப்பபிளா இருக்க லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே ரியர் செக்ஷன் பார்க்கலாம். அடுத்த நிறைய சேஞ்சஸ்ங்கிறது இங்கே தான் ஆயிருக்கு. ஸோ டெயில் செக்ஷனுமே நீங்க சைட் பை சைட் பார்க்கலாம். ஸோ பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா பிளேனான இருக்க மாதிரி இருக்கும். பட் நியூ மாடல் எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டிஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர்ஸ் ரெண்டுலையுமே வந்துருது. லைட்டும் பாத்தீங்கன்னா சேம் அந்த ஈகிள் நோஸ் ஸ்டைல் லைட் தான். பட் கிளியர் லென்ஸா இதுல போயிருக்கு. ரெனால்ட் பேஜிங் ட்ரைபர் மட்டும் தான் நமக்கு இதுல இருக்கு. பட் இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட நியூ லோகோ வித் ஒரு கனெக்டிங் லைன், பியானோ பிளாக் ஃபினிஷ் ஒரு கனெக்டிங் லைன் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸ்மே எல்இடி டெயில் லைட்டு பிளாக் பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டடா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் ட்ரைபர் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாண்ட்டை மாத்திருக்காங்க, சென்டரா வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே அப்பியரன்ஸ் வைஸ் இன்னும் நல்லா இருக்க மாதிரி ஏஸ்தெட்டிக் ஃபீலிங் நல்லாவே நமக்கு கொடுக்குது. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது.
ரியர் ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளஸ் கிரேஜ் அந்த ஒரு காம்பினேஷனில் கொண்டு போயிருக்காங்க. லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபேஸ் லிஃப்டர் வெர்ஷன் அப்படிங்கவும் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நிறையவே மாற்றங்கள் இருக்குங்க. ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்க வகையில் இப்போ பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ்லையுமே நமக்கு டேஷ்போர்ட்லையுமே சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பார்க்கக்கூடிய மேஜரான சேஞ்சஸ்ங்கிறது டோர் பேடிங்ஸ்லங்க. ஸோ டோர் பேடிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் பிளாக் ப்ளஸ் கிரேச் அந்த ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பீச் காம்பினேஷனில் போகிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. இந்த இடம்லாம் பிளாக்ல இருக்கும். அதெல்லாம் உங்களை சைடில் காமிக்கிறேன். பட் இல்லை இங்கே மட்டும் நமக்கு பிளாக் கொடுத்துட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பீச் காம்பினேஷனில் போயிருக்குது. லுக் வைஸ் ஏஸ்தட்டிக் வைஸ் நல்லாவே இருக்குது. நமக்கு ரொம்ப அந்த ஒரு இருட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக நமக்கு கொடுக்காது ஃபுல் லோடோட போகும்போதும். அந்த சீட்லையுமே நம்ம கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. சீட்டோட பேட்டர்னுமே இப்போ மாறி இருக்கு. பழசில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான பிளாக் கலர் ஸ்டிச்சிங்காக இருக்கும். பட் இந்த தடவை பிளாக் ப்ளஸ் பீச் காம்பினேஷன் வர மாதிரி தான் போயிருக்கு. ஸோ இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. டாப் வேரியன்ட் ஆப்வியஸ்லி நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் வந்துருது. ஸோ ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் ஹைட் அட்ஜஸ்டபிள் வருது. மற்ற 3 வேரியன்ட்லையுமே வராது. ஸோ இது டாப் வேரியன்ட் போகிறவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருதுங்க. டெலஸ்கோபிக் கிடையாது. ட்ரைபர்ல பேஸ் வேரியன்ட்ல இருந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வருது. அண்ட் ஸ்டேரிங் கம்ப்ளீட்டான ஒரு நியூ ஸ்டேரிங்கா இருக்குங்க. ஸோ இதோட ஏர் பேக் டிசைன் அவங்களோட நியூ லோகோ அந்த மாதிரி இதுல கம்ப்ளீட்டா புதுசா தெரியுது. இந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ்ல க்ரூஸ் கண்ட்ரோல பார்க்கலாம். இந்த 2025 அப்டேட்ல இருந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த ட்ரைபர்ல நமக்கு வருது. மற்றபடி டேஷ்போர்ட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கு. சொல்ல ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன். டோர் பேக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டில் ஹோல்டர் நம்பர் ஹோல்டர் இருக்கு. டாப் வேரியன்ட்ல 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் வந்துருது. டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே நமக்கு சில்வர் ஃபினிஷ்ல போற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ஸ்ல உள்ள சுவிட்சஸ் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் அண்ட் ஃபோல்டபுளுமே இது ஆகுதுங்க. ஸோ அதுக்கான சுவிட்சஸ் அண்ட் 4 பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்து டிரைவர் சைடு ஆட்டோ அப் அண்ட் டவுனும் இருக்கு. ஸோ டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங்கான லுக் தாங்க இருக்கு. ஸோ ஸ்டேரிங்கை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த டேஷ்போர்ட் லுக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏசி வென்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டா ஒரே லைன்ல போற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து நம்ம ரெனால்ட் கைகர்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த டாப் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் பேட்டர்ன் ஒரு வுட் பேட்டர்ன் சொல்லலாம். இது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொண்டு போயிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணுங்கிறதுக்காக. அண்ட் டேஷ்போர்டுமே பழசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பிளாக்கா இருக்கும். பட் இந்த தடவை பீச் காம்பினேஷன்ல கொண்டு போயிருக்காங்க. ஏசி வென்ஸ் கீழே வந்துருச்சு. இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட்மே ஒரு புது இன்ஃபோடைன்மெண்ட் நம்ம கைகாரெல்லாம் பார்த்தா அந்த ஒரு செட்டப் நமக்கு அப்படியே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே ஒயர்லெஸ் சப்போர்ட்டோட வருது. டாப் வேரியன்ட்ல ஒயர்லெஸ் சப்போர்ட்டோட வருது. செகண்ட் அண்ட் தேர்ட் வேரியன்ட்ல ஒயர்லெஸ் சப்போர்ட்டோட அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இன்டெகிரேஷன், அப்புறம் வந்து பிலாங்கிங்ஸ் டேக் அவே ரிமைண்டர், இந்த மாதிரிலாம் நிறைய புது ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்ல ஆப்வியஸ்லி மேல இந்த இடத்துல நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழேயுமே வந்துடும். இன்னொரு விஷயம், இங்க சென்டரா ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கூல்டு க்ளவ் பாக்ஸா இருக்கும். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வேரியன்ட்ல இவங்க கூல்டு க்ளவ் பாக்ஸா வரும். ஸோ நீங்க வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில், சின்ன பாட்டில்லாம் போட்டு வைக்கிங்கன்னா உங்களுக்கு கூலிங்குமே மெயின்டைன் ஆகும். ஸோ இது ஃப்ரிட்ஜ் மாதிரியுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 கப்பி ஹோல்டர் இருக்கு. ஸோ மேனுவல் வேரியன்ட் தான் இது. அதனால டிரான்ஸ்மிஷன் லிவரும் பார்த்தீங்கன்னா க்ரோம் வித் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வர மாதிரி செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த சென்ட்ரல் கன்சோல்ல நிறையவே சேஞ்சஸ்ங்க பழசுக்கும் புதுசுக்கும். ஸோ இந்த இடத்துலமே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலரு, ஹசார்டு, ஃபாக், ரியர் ஃபாக், டிஃபாகரு அண்ட் சென்ட்ரலாக் இதெல்லாம் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆன் ஆஃப், அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே வந்துருது. ஏசிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் மேனுவல் ஏசிஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நான் சொன்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது பழசுல பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று சுவிட்ச் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல ரைட் சைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை சுவிட்ச் சென்டரா போயிடுச்சு. லெஃப்ட் சைடு வந்து யூஎஸ்பி, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் இதெல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துருது. பழசுல வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் பிளஸ் இந்த இடத்துல வந்துட்டு யூஎஸ்பியும் ஆக்ஸும் இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த ஆக்ஸ் போர்ட் கொடுக்கல, ஆக்ஸ் இல்லை இந்த தடவை, யூஎஸ்பி மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜர் கூட 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த இடத்துல வந்துருச்சு. ரியர் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு 12 வோல்ட் சாக்கெட் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. நான் பின்னாடி போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஐஆர்ஏலுமே பாத்தீங்கன்னா டே நைட் ஐஆர்மா வந்திருக்கு. கேமில் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்இடியில கொண்டு போயிருக்காங்க. அண்ட் கோ டிரைவர் சைடு மிரர்ஸ் வந்துருது சன்ரைசஸ்ல. டிரைவர் சைடு எதுவும் இல்லை, ஸ்விட்ச் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு மைக்குங்க. ஸோ நமக்கு வாய்ஸ் அசிஸ்ட் இருக்கவும் பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதா ரவுண்டா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்கு ஸ்ட்ரைட்டாவே வாய்ஸ் இருக்க மாதிரி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லுவேன். மற்றபடி ஒரு நல்லாவே ஃபீல் கொடுக்குதுங்க ஓட்டும் போது. ஏன்னா கம்ப்ளீட்டான ரெஃப்ரெஷிங் லுக்ல இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் ட்ரைபருக்கு சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கைகளில் பார்த்தோம். பட் ட்ரைபருக்கு இந்த டேஷ்போர்ட் பட் இந்த ஸ்டியரிங் வீலோட ஒரு ரெஃப்ரெஷிங்கான லுக்கு கொடுக்குது. நல்லாவே இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பழைய ட்ரைபர் டாப் வேரியன்ட்ல இருந்துச்சு அதே தாங்க. கம்ப்ளீட்டான ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் நம்ம கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் ஆப்ஷன்ல தான் இருக்கு. கம்ப்ளீட்டான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். நியூ ஃபேஸ் லிஃப்ட் ட்ரைபரா செகண்ட் ரோ கம்ஃபர்ட்டும் பார்த்துடலாம்.
ஸோ இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே இருக்குங்க. பெரியவங்களும் ஈஸியாகவே ஏறி உட்காரலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டான ஃப்ளோராக தான் இருக்குது. ரொம்ப லோ ஃப்ளோரும் இல்லை, நல்லாவே இருக்காது. அண்ட் டோர் பேடிங்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். சேம் அந்த பிளாக் கலர்லாம் எதுவும் இல்லை, கம்ப்ளீட்டான பேட்ச் காம்பினேஷனில் கொண்டு போயிருக்காங்க. டோர் ஓப்பனர் சில்வர் கலர்லேயே வந்துருது. ஸ்பீக்கர்ஸும் இயர் டோர்ஸ் நம்ம கொடுத்தாங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் வந்துருது டாப் வேரியன்ட்ல. மறுபடியும் டோர் பேக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அம்பர்லா ஹோல்டர் அண்ட் பாட்டில் ஹோல்டர் எல்லாமே வந்துருது. ஒரு பவர் விண்டோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5'11", 6 feet டால் இருப்பேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சிருக்கேன். இந்த லெவலில் பின்னாடி நல்லாவே ஒரு நீ ரூம் அண்ட் லெக் ரூம் நம்ம கிடைக்குது. அண்டர் டைஸ் அப்போது போதுமான லெவலில் இருக்குங்க. 2 பேர் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக போகலாம். 3 பேருமே இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோல ஆக்குபை பண்ணலாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்ல எதுவும் அந்த அளவுக்கு பில்லர்ஸ் ஹம்ப் இது இல்லை. அது ஃப்ளோருமே நல்லா ஃபிளாட்டான ஒரு ஃப்ளோராக தான் இருக்குது. அதனால 2 பெரியவங்க ஒரு குழந்தைங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை 2 பெரியவங்க இல்லை 3 லீனாக இருக்கவங்க அந்த மாதிரி ஈஸியாக உட்காந்துட்டு போகலாம். அதே டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கேபின் லேம்ப் வந்து சென்டரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் எல்லா சைடுமே வந்துருது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்ங்கிறது இப்போ ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. 21 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ ரெனால்ட் வந்து இந்த டிரைவர் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் 6 ஏர் பேக் வந்துடும். மட்டும் இல்லாமல் ABS, EBD, ESP, ஹில் அசிஸ்ட் ஸ்டார்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இன்க்ளூட் ஆகுது. நான் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ரியருக்கு செப்பரேட்டான AC வென்ஸ் அண்ட் 12 volt சாக்கெட் இது எல்லாமே வந்துருது. நமக்கு பழைய மாடல் வந்து அப்படியே தான் நம்ம கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் மேஜராக செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இல்லை. அடுத்த தேர்ட் ரோ போயிட்டு எப்படி கம்ஃபர்ட் இருக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ரோவோட இங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தம்ப் அதிலே நம்மளால போயிட முடியுங்க. ஸோ இதை வந்து இப்படி ஒன்று எடுத்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு இதாகிடுது. ஸோ நமக்குள்ளே போகிறதுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த இதில் நம்மளால உள்ளே வந்து உட்காந்துட முடியுதுங்க. ஸோ இங்கிட்ட உட்காடுறீங்க அப்படிங்கும்போது இது கொஞ்சம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க வகையில் வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நவுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாவே இது இருக்கும். ஸோ நான் பேஸ் வேரியன்ட்ல அந்த மாதிரியுமே எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சைடில் பார்த்துக்கோங்க. ஸோ பெரியவங்க ஒரு 50 கிலோமீட்டர் ப்ளஸ்லாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். குழந்தைங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை பெரியவங்களே ஷார்ட்டாக இருக்காங்க, ஒரு 5.4 feet 5.5 feet அந்த ரேஞ்ச் இருக்காங்க போது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார முடியும். அந்த லெவலில் ஒரு தேர்ட் ரோ சீட் இருக்கு. அண்ட் கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்தீங்கன்னா டிரைவரில் தேர்ட் ரோக்குமே செப்பரேட் AC வென்ஸ் வந்துருது. அண்ட் தேர்ட் ரோக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இந்த இடத்துல 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட்லாம் போகும்போது ஃப்ரண்ட்ல மட்டும் 12 volt சாக்கெட் இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரோல இருக்காது. டாப் வேரியன்ட்ல ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜர் வந்துருது. செகண்ட் அண்ட் தேர்ட் ரோல 12 volt சாக்கெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ டெயில் கேட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ்ல வருதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு லைஃப் மோட், ட்ரைப் மோட்னு 2 இருக்குங்க. ட்ரைப் மோடுனா 7 பேர் போகிறது தான். ஸோ நார்மலாக ட்ரைபர் 7 seater. ஸோ அதோட ஃபுல் இதில் போகும்போது உங்களுக்கு 84 லிட்டர் ஆஃப் குட் கெப்பாசிட்டி கிடைக்குது. நீங்கள் வந்து 2 பேக் இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ராலி சின்னதாக வைக்கிறனா வச்சுக்கலாம். இதுவே லைஃப் மோடுன்னு இருக்கு. அது என்னன்னா இந்த 2யுமே நம்ம மடக்கிட்டு போகிறது. ஸோ 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகிறாங்க அப்படிங்கும்போது இதை நம்ம மடக்கி எடுத்துடலாம், தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட 625 லிட்டர் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி நம்ம கிடைக்கும். ரொம்ப எனாமஸான ஒரு பூட் கெப்பாசிட்டி தாங்க சொல்லுவேன். ஸோ லோடிங் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு அக்கே ஸ்பேஸ் அதிகம் வேணா நீங்கள் 5 seater யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் 7 seater யூஸ் பண்ணிட்டு இது வச்சுக்கலாம். இல்லை இன்னும் மாத்துறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு செகண்ட் ரோமே 60-40 ஸ்பிளிட் அப்ல தான் இருக்கு. அப்படிங்கும்போது நீ இந்த 2 ரோ மட்டும் இதாக வச்சுக்கலாம். இந்த 2 ரோவுமே மடக்கி விட்டுட்டு ஏதாச்சும் பெருசா நீங்க வைக்கலாம், நீட்டமா வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸா இந்த வெஹிக்கிள் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ் புதிய ரெனால்ட் ட்ரைபர் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்ஜின்ல மேஜரான அப்கிரேடுங்கிறது இல்லை, சேம் 1 liter எனர்ஜி இன்ஜின் தான். 72 PS ஆஃப் பவரும் 96 Nm ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பழசுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் லெவல்ல சின்ன ஸ்லைட்டா பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஆம்பியன்ட் நல்லாவே இருக்குங்க நமக்கு. ஸோ இந்த ஸ்டேரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஆம்பியன்ட் வைஸ் நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ டேஷ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு வுட் பேட்டர்ன் மாதிரியான ஒரு டிசைனிங் செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு அதெல்லாமே. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரல நமக்கு. ஸோ ஸ்பீட் பிரேக்கரு, டேர்னிங்கு, ஸோ ஆட்டோ சென்டரிங் பார்க்கலாம். ஆட்டோ சென்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓகே. டயர் நாய்ஸ் உள்ள லைட்டாக கேரி ஓவர் ஆகுது. மற்றபடி NVH லெவல் ஓகேவா இருக்கு நமக்கு, ரொம்ப நாய்ஸுங்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து யூட்டர்ன் பண்ணலாம். ஸோ ஓவரால் வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 meter நமக்கு எடுத்துக்குதுங்க. 1 liter இன்ஜின் பவர் பத்தாதுங்கிறது எல்லாத்தோட ஒரு கருத்தாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆல்டோ இல்லை சாண்ட்ரோ அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்கும் போது ஒரு 7 seater ஃபேமிலி அப்கிரேட் வேணும், 7 seater அப்படிங்கும் போது எல்லாமே இந்த பவர் உங்களுக்கு ஒரு போதுமான லெவலாக தான் இருக்கும். ஒரு அக்ரெசிவான ரைடர் நான் இல்லை அப்படிங்கும் போது இது அந்த அளவுக்கு பவர் லேக்காலாம் தெரியாது.
நீங்க ஒரு வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஸ்கார்பியோ XUW அந்த மாதிரி பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு பவர்லாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஒரு சின்ன வண்டியில இருந்து ஒரு அப்கிரேட் பண்றாங்க 7 சீட்டரா அப்படிங்கும்போது இந்த வண்டி உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ங்கிறது கொடுக்காது. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஃபேஸ் லிஃப்டட் ரெனால்ட் ட்ரைவர் வந்து பழசுல இருந்து புதுசாக பார்க்கும்போது ஏஸ்தட்டிக் வைஸ் அப்பியரன்ஸ் வைஸ் ஆன்ரோடு லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்கிரேட் தான். அந்த 1 லிட்டர் டர்போவில் கொடுப்பாங்க, கைகரெல்லாம் இருக்கக்கூடிய டர்போவில் வரும் எதிர்பார்த்தோம். பட் அது வரல. ஸ்டில் அது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. இவங்க அந்த 1 லிட்டர் எனர்ஜி இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. 72 PS ஆஃப் பவரும் 96 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்றாங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபுல் லோட் கெப்பாசிட்டியோட போகும்போது அது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பவர் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. பட் அது யாருக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய வண்டி ஓட்டினவங்க மகேந்திரா மாதிரியான XUV 500 700 டாட்டாவோட சும்மா அந்த மாதிரிலாம் ஓட்டிட்டு இருந்தவங்களுக்கு அது கொஞ்சம் பவர் கம்மியா தெரியும். பட் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆல்டோ சாண்டோ இந்த மாதிரி 1 லிட்டர் 1.1 லிட்டர் தான் வச்சிருக்கேன். 800 ஆல்டோ 800லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஒரு அப்கிரேட் பண்ணணும், ஒரு 7 சீட்டராகவும் எனக்கு வேணும், ஃபேமிலி பெருசு எனக்கு 7 சீட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காமே இந்த வெஹிக்கிள் ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். முன்னையே நிறைய பேர் விரும்பி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்தவங்க தான். பட் இப்போ அவங்களுக்கு இன்னுமே சேஃப்டி வைஸ்மே 6 ஏர் பேக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த சேஃப்டியில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் ரோல அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பழசுலையுமே அது இருந்துச்சு, புதுசுலையுமே அப்படியே தான் இருக்கு. பட் ஏன்னா அது சேஃப்டி வைஸ்மே ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி வைஸ்மே நமக்கு இம்பாக்ட் ஆகும். ஸோ அதெல்லாமே அவங்க பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. அண்ட் இதோட வேரியன்ட் அப்கிரேடேஷன், கலர் அப்கிரேடேஷன் எல்லாமே ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துருப்போம். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 6,30,000 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்திருக்காங்க பேஸ் வேரியன்ட். இந்த டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8,65,000 வருதுங்க. எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் நான் சொல்றது. டீடைல்டு ஆன் ரோட் பிரைஸுக்கு ஈரோட்ல இருக்கக்கூடிய ரெனால்ட் ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பழசுல இருந்து பிரைசிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா? எஸ், ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீச்சர் அப்கிரேடாவே கொண்டு போயிருக்காங்க. டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தியுமே ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வெஹிக்கிள் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு ட்ரைவர் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.